தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மக்கள் குறை தீர்க்கிறதுக்காக நேரடியாக மண்டல அலுவலகத்திலே மக்களின் மனுக்களை பெற்று அதில் உடனடியாக தீர்க்க வேண்டிய குறைகளை 24 மணி நேரத்துக்குள்ள தீர்க்கிறோம். மேயர் அவர்கள் இதை ஒரு கான்செப்ட் மாதிரியே வச்சுருக்காங்க. இது வாரம் எல்லா மண்டலத்திலையும் சுழற்சி முறையில் வந்துகிட்டே இருக்குது. இதில் அனைத்து இதுக்கும் தீர்வு காணுவதற்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மேயர் அவர்களை பேச அழைக்கிறேன். இதுவரைக்கும் இந்த மண்டலத்தில் மட்டும் 436 மனு பெறப்பட்டது. இதில் 366க்கு தீர்வு கண்டாச்சு. ஒரு 70 பெண்டிங். 70 பெண்டிங் பார்த்தீங்கன்னா அது சாலை, வடிகால், ஸ்னோ வாட்டர் ட்ரைனேஜ், மழைநீர் வடிகால், புதியதாக நம்ம குடிநீர் இணைப்பு கேட்டிருக்காங்க. இருந்தாலும் அந்த பகுதியெலாம் கொடுக்க போயிருக்கும். சில இது நம்ம ரெவன்யூவில் தீர்வு செய்வதற்கனால பெண்டிங் இருக்குது. அதையும் நாங்கள் வருங்காலம் கிளியர் பண்ணிடணும்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கையாக, அதாவது மாநகராட்சி சார்பாக நம்ம ஆரட் ஏரியாவிலேருந்து வந்தாலும், பஞ்சாயத்துலேருந்து முத்தியாவரம், அத்திமரப்பட்டி பஞ்சாயத்துலேருந்து இங்கே சேர்க்கப்பட்டாலும், மாநகராட்சியில் ஏற்கனவே பழைய டவுன் நகராட்சியில் என்ன இருந்தாங்களோ அந்தோட எல்லாரோட அவங்க அனுபவிக்கிறோட மாநகராட்சியோட பெனிஃபிட் எல்லாம் இங்கேயும் வர வேண்டியதுங்கிறதுக்காண்டி பல்வேறு நடவடிக்கைகளுக்கு உங்கள் ஆய்வால் ஒரு பூங்கா கட்டிங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம எம்டிஏ காலில் 2 பூங்கா வருது. அதில் நல்லா வந்துச்சு அப்படின்னா, இடம் நல்லா இருந்ததுன்னா ஒரு வருங்காலத்தில் அதுலேயும் ஒரு மகளிர் பூங்காவை மாற்றணும்னு பொதுமக்கள் கோரிக்கை வந்துட்டுருக்கு. அதை ஆய்வு பண்ணிவிட்டு முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லை, நம்மளோட முத்தியாவரம் ரவுண்ட் ஆகும். பாலம் மேலே போனோன்னா கீழே நம்மளோட கலாச்சாரத்தை காட்டுற மாதிரி, நம்மளோட விவசாயம் களை எடுக்கிற மாதிரி இருக்குது. உப்பள தொழில் வேலை செய்கிற மாதிரி வச்சுருக்கோம். அதாவது நம்ம கப்பல் போட்டு இருந்தது ஆங்கர், அதை போட்டு தான் நிறுத்த முடியும். அதை வச்சுருக்கோம். சாலையோர பூங்கா நீங்கள் சென்னையில் கோயம்புத்தூரில் தான் பார்த்துருப்பீங்க, பாலத்துக்கு கீழே பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு நாளைக்கு சஷ்டியாக இருக்கட்டும், தைப்பூசமாக இருக்கட்டும், 1 லட்சம் பேர் வந்தாலும் நம்ம ஊரை தான், நம்ம அந்த பைபாஸ் ரோட்டை எடுத்து தான் போக முடியும். நகருக்குள்ளே வர்ற வண்டி இருக்குது, பைபாஸ் போகிற வண்டி இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சாலையோர பாதசாரிகள் பூங்கான்னு சொல்லி வச்சோம். திருச்செந்தூரில் போகிறவங்களுக்கு இன்னும் அந்த பாலத்துக்கு கீழே நீட்டாக்குங்கிறதுக்காண்டி செடி வச்சாச்சு. தனியார் பங்களிப்புடன் நம்மளோட ஆர்பாரும் கொடுத்துருக்காங்க. அதில் வண்ண படங்கள் வரைஞ்சி போட்டிருக்கு. அதே மாதிரி நம்மளோட லிமிட்டு, இப்போதைய லிமிட்டு நம்மளோட முள்ளக்காடு முட்டு வரைக்கும் கொண்டு போய் அதையுமே கிளியர் பண்ணி விட்டுருவோம் சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இந்த பகுதியில் கண்காணிப்பு கேமரா நம்ம சவுத் போலீஸ் ஸ்டேஷன் தான் இதுக்கு பொறுப்பு, முத்தியாவரம் போலீஸ் ஸ்டேஷனு, அதில் திறமை பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி வருங்காலங்களில், ஏன்னா ஓடை இங்கே தான் கிராஸ் ஆகும் தெரியும், வருங்காலங்களில் என்ன செய்யணும், அது குடிநீர் தேவை மக்களோட இன்னும் கொண்டு சென்றடைகிறதுக்கு சவுத் ஜோனில் பாதி வார்டு இங்கே இருக்குது, மீதி 7 வார்டு அங்கே இருக்குது. எங்கன்னா டவுனுக்குள்ளே இருக்குது. அங்கேருந்து வர்ற கொஞ்சம் நேரமாக இருந்தாலும் அந்த வார்டில் ஒரு பில்லு, அதாவது ரெவன்யூ நம்ம மாநகராட்சியோட வசூல் பில் கலெக்டர் எல்லோரும் அங்கே போய் தேடி அலைய வேண்டியிருக்கு. சுகாதார அதிகாரி SO ஒன்று தான் 15 வார்டுக்கு போட்டிருந்தாலும் SIன்னு சொல்லி வச்சுருப்போம். அவங்கவுங்க இன்சார்ஜாக இருப்பாங்க. அவங்கள அங்கே இருந்தே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். அங்கே ஒரு அலுவலகமும் இருக்கும், அதாவது இதோட கிளை அலுவலகம் மாதிரி அலுவலகமும் இருக்கும். அங்கேருந்து நம்ம சுகாதார அதிகாரி இருப்பாங்க. ஜெய் காலையில் அங்கே இருந்தால் சாயந்தரம் அங்கே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ரெவன்யூ அதாவது நம்ம போல்டன் போட்டுலேயே அமையலாம் இருந்தால் அந்த 6 வார்டுக்கு அங்கே பார்த்துக்கலாம். நம்ம 50 இருக்குது, 51 இருக்குது, 48, 49, 45, 43 அவ்வளோதானே அந்த பகுதியில் உள்ள வார்டுக்கெல்லாம். அதனால் இப்போது மற்ற மீட்டிங்கெல்லாம் நாளைக்கு இருக்குது. 4 வாரம் மண்டல மீட்டிங் நடத்துகிறோம். நாளைக்கு மெயின் மீட்டிங் இருக்குது, அதில் பேசிக்கலாம். இப்போது மனு கொடுக்க வரணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றிங்க. இல்லை, பேர் இருந்ததுன்னா ஏற்கனவே முன்னாடி மாநில இடத்துல பேர் இருந்ததுன்னா வந்துருப்பாங்க. ஒன்று உட்காந்துக்கோங்க. அடுத்த என்னங்க முதுப்பாதை என்ன செஞ்சுருக்காங்க? பவர் பிளாக்கா? நம்ம ரோடா? 10 ஆண்டுகளாக உடனே திறந்துருவாங்க. சரியா? நீங்கள் கூட உங்களே கொடுங்க. பாட்டு பேருங்க நீ வந்துருக்காரா? யாரும் வந்துருவாங்க. இன்னைக்கு எத்தனை நாள் அடைச்சிருக்கு? நேரத்தை அடைச்சிருக்காங்களா? உடனே திறந்துடும்.